மசாலா பொரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் போன வாரம் காரப்பொரி போட்டோம். இப்போ அந்த வரிசையில் இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 4-5 பூண்டை நல்லா தட்டிட்டு அதை போட்டு நல்லா வறுத்து விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் பூண்டு வந்து நல்லா முருகலாயிடும். ஸோ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். மீண்டும் திரும்ப அதே எண்ணெயில் ஒரு கை அளவுக்கு பொரிகடலை போட்டு அதையும் அதே மாதிரி லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. அதுவும் நல்லா முருகலாகவே வறுத்து வந்துடும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து நிலக்கடலை வறுக்க போகிறோம். அதுவும் ஒரு கையளவு போட்டுக்கோங்க. அதே எண்ணெயில் நீங்கள் வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் பார்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டு அதுவும் கலர் மாறுற வரைக்கும் வறுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் முருகலாகவே ஆகிடும். இப்போ மீதம் இருக்க எண்ணெயில் 2 வத்தலை கிள்ளி போட்டு அதே மாதிரி கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனல் டச்சாக நான் அந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அதாவது கலர் வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தூள் உப்பு போட்டு கிளறிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் கிளறி அப்படியே அது ஆறிட்டு இருக்கட்டும். கார்ன் சிப்ஸ் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலான்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் போல் கார்ன் சிப்ஸை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். எண்ணெயில் இந்த மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 1.5 பவுலுக்கு வந்து அரிசி பொரி போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த காரம் வந்து கரெக்டாக செட் ஆகி வரும். அது போக நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு அதை ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஏன்னா நல்லா குலுக்கி விட்டால் தான் நம்மளுக்கு ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ நல்லா குலுக்கி விட்டுருங்க. உங்களுக்கு பார்க்கவே இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இது வந்து நம்மளுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி, செலவும் கம்மி, டேஸ்ட்டும் அதிகம். ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.